நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை காண பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திரவிய சம்பத்திடம் கேட்கலாம். திரவிய சம்பத், விவரம். நெல்லை ரெட்டியார்பட்டி மலை அருங்காட்சியகம் முழுவதுமாக சுற்றி பார்த்து இங்கக்கூடிய அழகுகளை எல்லாம் ரசித்து சென்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இன்று காலை 10 மணி முதலே இந்த பொருணை அருங்காட்சியகத்திற்குள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நெல்லை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த பொதுமக்கள் கன்னியாகுமரி, நெல்லையை சுற்றியுள்ள தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் வருவோரும் இந்த பொருணை அருங்காட்சியகத்திற்கு பார்வையிட்டு செல்லும் ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. இன்று காலை முதலே தற்போது வரை பொதுமக்கள் ஏராளமான, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த முதல் நாளே 1000க்கும் மேலானோர் இந்த பொருணை அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் என்ன சிறப்பு என்றால் தமிழர்களின் பண்பாடு, நாகரிகம், அதாவது ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்ட பழங்கால மக்களின் வாழ்க்கை முறையிலான பொருட்கள், பழங்கால செப்பேடுகள், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை இந்த பல்வேறு தொழில்துறை வல்லுநர்கள் இந்த கண்டறிந்து இந்த அருங்காட்சியகத்திலே வைத்திருக்கிறார்கள், காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை பொதுமக்கள் எதிர்கால சந்ததியினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நம்மோடு பல சுற்றுலா பயணிகள் இங்கே இந்த பொருணை அருங்காட்சியிலே பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களது கேட்கலாம். சார், வணக்கம் சார். இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் நமக்கு என்னென்ன பெருமை, இதில் பார்த்துக்கிறதுனால என்னென்ன தெரிஞ்சு கொள்ளலாம் சார்? இந்தியாவை பொறுத்தவரை நதி நாகரிகங்கிறது முக்கியமானது. அதில் அந்த வருஷத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் வட இந்தியா சொன்னால் கூட இன்றைக்கி நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை கீழடிக்கு அடுத்து ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் பார்த்திங்கன்னா பொருணை நதியினுடைய நாகரிகம் தான். பொருணை நதியினுடைய நாகரிகம்னு சொல்லணும்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, இங்கே கிடைச்ச அகழ்வாய்களில் கிடைச்ச பொருள்கள் எல்லாத்தையுமே பாட்ரி ஒர்க்கை எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது ஒவ்வொரு தமிழர்களாகிய நாம் கண்டுகளிக்க வேண்டிய இடம். இது ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு அருமையான ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு காலம்னு சொல்லக்கூடிய 5300 வருடங்களுக்கு முன்பு உள்ள உலகத்திலே முதல் இரும்பை கண்டுபிடிச்ச மனிதன் என்ற வரிசையில் தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த இரும்பு ஆயுதங்கள்லாம் இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஆளும் பார்க்கணும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை கண்டுகளித்து இதை வருங்கால சந்ததியருக்கு நம்ம எடுத்து செல்லணும். இது எங்களுடைய ஆசை. இங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த பொருணை அருங்காட்சியகத்திலே காட்சிப்படுத்தப்பட்டு கொடுக்கக்கூடிய பொருட்களை எதிர்கால சந்ததியினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் அந்த உள்ளே ஒவ்வொரு, அதாவது 3 இடங்களிலே அந்த முகாம்கள் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வழிகாட்டியாக நம்மோடு இந்த ஒரு ஊழியர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த பொருணை அருங்காட்சியகத்தினுடைய சிறப்பு என்னென்ன இருக்குது, பொதுமக்கள் எப்படி என்னென்ன சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் கேட்கலாம். மேடம், வணக்கம் மேடம். இந்த பொருணை அருங்காட்சியனுடைய என்னென்ன சிறப்புகள்லாம் அமைஞ்சிருக்குன்னு கொண்டு சொல்லுங்கள். பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கிறது தாமிரபரணி, அதாவது பொருணை இரண்டும் ஒன்று தான். அதை சுற்றியுள்ள மிகவும் பண்பட்ட நாகரிகங்களில் நம்ம பண்ணியிருக்கிற அகழாய்வுகளில் தான் நம்ம இங்கே 3 காட்சிக்கூடங்களாக நம்ம அமைத்திருக்கிறோம். ஒன்று ஆதிச்சநல்லூர், மற்றொன்று சிவகலை, மூன்றாவது கொற்கை. இந்த 3 தலங்களுக்குமே அங்கே நடத்திய அகழாய்வில் நடத்திய பொருட்களை நம்ம 3 காட்சிக்கூடங்களாக காட்சிப்படுத்துறது மூலமாக மக்களுக்கு தமிழ் பண்பாடு, அதாவது தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ரொம்ப தொன்மையான பண்பாடுகள் நம்மளுக்கு எவ்வளோ வளமான இருந்திருக்கு, நம்மளுக்கு அது நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்கு, நம்மளால் அதை உணரக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதை அமைச்சிருக்கோம். காலையிலேருந்து மக்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இதுவரை பார்வையாளர்களாக வந்திருக்காங்க. தொல்லியல் துறையிலேருந்து ஒருத்தராக எனக்கு இருக்கிற பெருமை என்னென்னா, மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு இது பார்க்கும்போது ஆர்வம் அதிகமாக இருக்குது. மக்களிடையில் இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மக்களிடையே அதிகமாக இருக்குது. அதை ஒரு நல்ல முறையில் அறிவியல் பூர்வமாக அதை எந்த தப்பான தரவுகளும் இல்லாமல் அறிவியல் பூர்வமான தரவுகளை போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற கடமை தொல்லியல் துறைக்கிட்ட இருக்குது. அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஒரு மிகப்பெரிய சான்று. மேலும் மேலும் விடுமுறை காலம் வர்றதுனால மக்கள் இன்னும் கூட்டமாக வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். நன்றி. இந்த பொருணை அருங்காட்சியகம் காலை 10 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 7 மணி வரை மூடப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலே கட்டணமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே நெல்லை மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பொருணை நமக்கு பெருமை என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நெல்லை மக்கள் ஒரு மகிழ்ச்சியோடு அனைவருக்குமே தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது இந்த பொருணை அருங்காட்சியகத்துக்கு இன்னுமே மக்கள் சாறை சாறையாக குவிந்து வருகிறார்கள். தொழில் துறை சார்பிலே மாலை நேரத்திலே கண்களை கவரக்கூடிய வகையிலே கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.